கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை-இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதை நான் மிக ஒரு பாக்கியமாய் ஆசீர்வாதமாய் கருதுகிறேன். இந்த தொலைக்காட்சி மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கும்படியாய் பகிரும்படியான ஒரு சிலாக்கியத்தை தேவன் எனக்கு கிருபையாய் தந்ததை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வேத புஸ்தகத்திற்கும் இந்த இயேசுவுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் நான் வாழ்ந்தபோது என்னை தேடி வந்து சந்தித்து ரட்சித்து ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் மாற்றி உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியாய் எனக்கு தேவன் பாராட்டின தயவுக்காய் நான் அவரை துதிக்கிறேன். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சோதனையில் அகப்பட்டு துக்கம் நிறைந்தவர்களாய் சஞ்சலப்பட்டு வாழ்க்கை இப்படி இருக்குதே, வாழ்க்கை சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்குதே அப்படின்னு அங்கலாச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் சோதனையிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. எந்த சோதனையில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து அவரால் விடுதலையாக்க முடியும். ஏனென்றால் அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் வெற்றி பெற்றபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என் அன்பு சகோதரி, ஏதோ ஒரு சோதனையில் ஒரு நெருக்கத்தின் காலத்தில் அகப்பட்டிருக்கீங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி பார்த்தா பிழைப்பீர்கள். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும். அவர்கள் வெட்கப்படவே மாட்டார். நீ வெட்கப்பட மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு சகோதரா, சகோதரி, நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறீங்களா? பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஆமென். எல்லா செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருது. பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தயவுசெய்து அறிமுகப்படுத்துங்க. அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நிச்சயமாக நன்மை உண்டாகும். எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினா எங்கள் தொலைபேசி எண்ணில் நீங்கள் பேசுங்க. உங்களுக்காக ஏதாவது ஜெபிக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளை பகிர்ந்து கொண்டால் அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும். அன்பானவர்களே, எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. தேவ பிள்ளைகள், ஆமென், ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை, சிறுமையை மாற்றுகிற தேவன். சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கை, நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. உங்கள் ஊரில், உங்கள் கிராமத்தில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப சிறுமை அனுபவிக்கிறவர்களாக இருந்தால், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க, நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரம் கொடுப்பேன்னே தெரியலை, ஒரு பஸ்ஸில் போயிட்டு வரக்கூட காசு இல்லை, ₹1 கூட கையில் இல்லைங்க, வாழ்க்கை வேதனையாக இருக்குது, பிள்ளைக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியலை, பலவீனம், மருந்து வாங்க பணம் இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, வாடகை கட்ட முடியலை, கேஸு தீர்ந்து போச்சு, தீர்ந்து போன கேஸ் வாங்க முடியலை, அடுத்த வேளை ஆகாரத்துக்கு காய்கறிகள் கூட வாங்க முடியலைங்க, அடிப்படை தேவை கூட சந்திக்கப்பட முடியலை. சிறுமைப்பட்டு வாழ்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற ஏதோ ஒரு குறைவு, உங்களை மற்றவர்கள் நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, வெளியில் தலை நிமிர்ந்து வாழ முடியலை. அதனால் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறீங்க, வெளியிலே போக மாட்டேங்கிறீங்க, எந்த நல்லது கெட்டதுக்கும் நீங்கள் போக மாட்டீங்க, மனிதர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. சிறுமைப்பட்ட வாழ்க்கை. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். ஏன் என் வாழ்க்கை இவ்வளோ கொடூரமாக இருக்கிறது, ஏன் என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்கவில்லை, ஏன் என் மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லை, ஏன் என் வாழ்க்கையில் கடன் பாரம் இதிலிருந்து விடுதலையாக முடியவில்லை,
ஏன் இவ்வளவு தரித்திரம், ஏன் இவ்வளவு சிறுமை என்று அங்கலாய்க்கிறவர்களுக்கு இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறேன். சிறுமைப்பட்ட உங்கள் வாழ்க்கையை இயேசு மாற்றுவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து வருகிற இந்த சிறுமை, நிந்தை, அவமானம் அத்தனைக்கும் பூரணமான விடுதலை உண்டு. அவர் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ள தேவன். திக்கற்றவர்களுக்கு அவர் தகப்பன். ஆதரவற்றவர்களை நேசிக்கிற ஆண்டவர். வாழ்க்கையில் ரொம்ப வேதனையான நாட்களை கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அன்பு சகோதரா, உங்களோட இயேசு இருக்கிறார். நீங்கள் கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்கள் உபத்திரவத்துக்கு முடிவு வரும். இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஐயா, உன் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கால் ஊனமுற்ற நிலைமையில், ஒரு கால் செயல்படாமல் ஊனமுற்ற நிலைமையில் இருக்கிறீங்க. ஆதரவற்று தனித்து விடப்பட்டு வாழ்க்கையில் எந்த நன்மை இல்லாமல், நேசிக்க யாரும் இல்லாமல், திருமணமாகாமல் மிகப்பெரிய வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சிறுமைப்பட்ட வாழ்க்கை. உங்கள் வயதுடைய மற்றவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்கிறதை பார்க்கிறீர்கள். ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அங்கலாய்க்கிறீர்கள். என் அன்பு சகோதரா, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வரும். எதர்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இயேசு இந்த தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் கடவுளாய் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசுவை நம்புங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சிறுமைப்பட்ட வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அன்னாள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. திருமணமாகி பல வருடமாகி குழந்தை இல்லை. வாழ்க்கை கசந்து போய் விட்டது. வேதனை நிறைந்த வாழ்க்கை. மனம் கசந்து அழுது கொண்டே இருப்பாள். தேவன் கர்த்தரோ அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். 1 சாமுவேல் 1:5 சொல்லுகிறது, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாய் அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். சக்காலத்தி என்றால் கணவனுடைய இன்னொரு மனைவி. 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். கணவனுக்கு 2 மனைவி. ஒருத்திக்கு பிள்ளைகள் இருக்கிறது, ஒருத்திக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை உள்ளவள் பிள்ளை இல்லாதவளை மிகவும் துக்கப்படுத்துகிறாள். வார்த்தையாலே குத்தி கொலை செய்கிறாள். அப்படிப்பட்ட வேதனை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். வார்த்தையால் இருதயம் துளைத்து எடுக்கப்படலாம். மனிதர்கள் பேசுகிற வார்த்தை கத்தி எடுத்து குத்துவது போல வலி ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட வேதனை அனுபவித்து வருகிறீர்கள். இந்த அம்மா அழுது கொண்டே இருக்கும். சாப்பிடாம தன் அறை கதவை பூட்டி கொண்டு அழுது கொண்டே இருப்பாள். கணவன் மாத்திரம் நேசிப்பான், அன்பாய் பேசுவான், நான் இருக்கிறேன்ல என்று சொல்லி தேற்றுவான். ஆனால் அவளுக்கு ஆறுதல் வரவில்லை. அவருடைய வேதனை எல்லாம், ஐயோ எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குறைவு இருக்குதே, இவ்வளவு நிந்தை அனுபவிக்கிறேனே என்று அங்கலாய்த்து கொண்டே இருப்பாள். அவள் ஒரு நாள் தேவனிடத்தில் வருகிறாள். இயேசுவிடத்தில் வருகிறாள். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தாருளி. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். அன்னாள் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, என் சிறுமையை நீர் மாற்றினாள். இயேசுவே, என் சிறுமையான வாழ்க்கையை மாற்றினாள். எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால், ஆண் பிள்ளையை கொடுத்தால், என் பிள்ளையை உமக்கே கொடுக்கிறேன், உம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறேன், அவன் ஆலயத்திலே இருப்பான் என்று பொருத்தனை செய்கிறாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டார், அவளை நினைத்தருளினார். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அவள் வேண்டிக் கொண்டபடியே ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தாள். அதன் பிறகு இன்னும் பிள்ளைகளை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். அவள் துக்கப்பட்ட இடத்தில், சிறுமைப்பட்ட இடத்தில் அவள் சிறுமையை தேவன் மாற்றினார். என்ன காரணம்?
தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே நீர் என் சிறுமையை மாற்றினால் நான் இதை செய்வேன். பொருத்தனை பண்ணி ஜெபித்தான். பல வருடமாக ஏதோ ஒரு இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறீர்கள், பல வருடமாக ஏதோ ஒரு வேதனையில் அகப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என் சிறுமையை மாற்றினால் நான் உமக்காக இதை செய்வேன், உமக்காக இதை செய்வேன். என்ன செய்வேன்? உம்முடைய ஊழியத்தை செய்வேன். எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் முழு நேரமாக என்னுடைய ஊழியத்தை செய்கிறேன். ஒப்புக்கொடுங்கள். தினம் 1 மணி நேரமாவது இந்த தேசத்தை ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன், ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன். என் வருமானத்தின் ஒரு பகுதியை ஊழியங்களுக்காய் கொடுக்கிறேன். பொருத்தனை பண்ணி ஜெபியுங்கள். தேவன் உங்களிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அது எதுவென்று அறிந்து கொள்ளுங்கள். அன்னாள் இடத்தில் தேவன் எதிர்பார்த்தது அவளுடைய பிள்ளை என்பதை அன்னாள் அறிந்து கொள்கின்றார். அதை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தாள். பரிசுத்தமுள்ள அன்னாளின் கற்பத்தில் பிறந்து வருகிற சாமுவேல் தேவனுக்கு தேவைப்பட்டான். அந்த காலத்தில் ஏலியின் பிள்ளைகள் ஒப்பினியும் பினாக்கேசும் தங்களை கெடுத்து, ஊழியத்தை கெடுத்து, தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி சீர் கெட்டு போக பண்ணின போது அந்த இடத்தில் ஒருவன் தேவைப்பட்டான். கர்த்தருக்காக நிற்கிற ஒரு பரிசுத்த சந்ததி வேண்டாம். அது அன்னாளின் வயிற்றில் பிறக்கிற சாமுவேலாயிருந்தது. தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். அன்னாள் அதை ஒப்பு கொடுத்த போது அவருடைய சிறுமை மாறினது. உங்களிடத்தில் தேவன் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். அதற்காகவே தேவன் சில கதவுகளை அவரே அடைத்து உங்களை சிறுமைப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பது தேவனுக்கு சாதாரண காரியம். உங்களுக்காய் தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தவர் இந்த நன்மையை ஏன் தரமாட்டார்? உங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்தவர் இந்த அற்பமான காரியத்தை ஏன் தரமாட்டார்? நிச்சயமாய் தருவார். அவரால் தர முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் ஏன் தராமல் கதவை அடைத்திருக்கிறார்? ஏன் கற்பத்தை அடைத்திருக்கிறார்? ஏன் உன் வாழ்க்கையின் முன்னேற்ற முடியாதபடி வாசல் அடைபட்டிருக்கிறது? கர்த்தர் ஏதோ ஒன்றை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் சகோதரன் அவர் செய்து கொண்டிருந்த வேலை இழந்து சில மாதங்களாய், ஏறத்தாழ 1 வருடமாய் வேலை இல்லாமல் வீட்டிலே ஆகிவிட்டார். மிகப்பெரிய வேதனை. மனைவி, 2 பிள்ளைகள். வேலை செய்து கொண்டிருந்தார். வருமானம் வந்து கொண்டிருந்தது. பல காரியங்கள், ஒரு குடும்பத்தை நடத்த பல தேவைகள். ஏறத்தாழ 1 வருடம் கணவனுடைய வருமானம் நின்று போகிறது. குடும்பம் கொடிய வேதனைக்குள்ளாகிறது. குடும்பத்தை நடத்த முடியவில்லை. அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் செய்து பார்த்தாங்க, எங்கெல்லாம் அலைந்தாங்க, வேலை கிடைக்கவே இல்லை. இறுதியாக அந்த சகோதரனத்தில் கர்த்தர் பேசினார். உங்கள் சிறுமையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்கு என்று பொருத்தனை பண்ணுங்கள். தேவன் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவார், உங்கள் இருதயத்தில் உணர்த்துவார். அதை தேவனுக்கு என்று கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், பொருத்தனை பண்ணுங்கள் என்று தேவன் அவரோடு பேசினார். அந்த சகோதரனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசினார். நான் உனக்கு வேலையை கொடுத்தால் உன் வருமானத்தின் ஒரு பகுதியை இந்த கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று நீ கொடுக்க வேண்டாம். ஒப்புக்கொண்டார். பொருத்தனை ஆமாண்டவரை, நீர் எனக்கு வேலையை கொடுத்தால் அதில் இத்தனை பகுதி, இத்தனை சதமானம் ஊழியத்திற்கு என்று கொடுக்கிறேன். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினார். சில நாட்களுக்குள்ளாக அவருக்கு வேலை கிடைத்தது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒன்றை விரும்புகிறார். அதை தேவனுக்கென்று ஒப்புக்கொடு. அதை கர்த்தருக்கென்று கொடு. கொடுக்க தீர்மானி. தேவனுக்கென்று ஒப்புக்கொடு. ஒரு நேரத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஊழியத்தில் உதவியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னுடைய சபையில் நீ சில ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒப்புக்கொடு. கர்த்தருக்காய் சில காரியங்களை செய்ய ஒப்புக்கொடு. தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியில் இரவும் பகலும் பிரயாசப்படுகிற பரிசுத்தவான்களோடு இணைந்து தேவன் விரும்புகிறதை செய். பொழுது வாழ்க்கையில் ஆசீர்வாதமான கதவு திறக்கும். அடைக்கப்பட்டிருக்கிற கதவு திறக்கும். உன் சிறுமை மாறும். உன் சிறுமை இயேசு மாற்றுவார். பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம்
17வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில், தேசமெங்கும் பஞ்சம். ஆண்டவர் எலியாவை சில காலம் ஆற்றங்கரையிலே வைத்திருந்தார். கேரி தென்கிற ஆற்றங்கரையிலே வைத்து பராமரித்தார். ஆற்றின் தண்ணீரை குடிக்கவும், விடிய காலத்திலும் சாயங்காலமும் காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்து பராமரித்தது. ஆற்றின் தண்ணீர் வற்றி போனது. ஆண்டவர் எலியாவிடத்தில் சொன்னார், நீ சாரிபாத் என்கிற ஊருக்கு போ. அனுப்பினார். அங்கே ஒரு ஏழை விதவை தாயின் வீட்டிற்கு அனுப்புகிறார். அந்த விதவையின் நிலைமை என்ன? அவரிடத்தில் இருந்த அத்தனையும் செலவழிந்தது. கணவன் இறந்து போய் விட்டார். சம்பாத்தியம் இல்லை, வருமானம் இல்லை, வறுமை, தேசமெங்கும் பஞ்சம், இனி வாழ வழி இல்லை. அத்தனையும் தீர்ந்தது. பானையில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது. இதை வைத்து தன் கதையை முடித்து விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினாள். 1 ராஜாக்கள் 17:12 சொல்லுகிறது, அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எங்களுக்காக வச்சிருக்கிறோம். அதை ரெடி பண்ண 2 விறகு பிறக்கிட்டு இருக்கப்பா. ஒன்றும் இல்லை, சிறுமை. இனி ஒன்றும் இல்லை, கதையை முடிச்சிடலாம், மரித்து போலான்னு தீர்மானம் பண்ணியாச்சு, சாக தீர்மானம் பண்ணியாச்சு. அவ்வளோ வேதனையான வாழ்க்கை. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கலாம், இப்படிப்பட்ட தீர்மானத்தில் இருக்கலாம். இனி நம்ம எதுக்கு வாழ்ந்து, எப்படி வாழ்வது? நமக்குன்னு எதுவுமே இல்லை, எந்த வருமானமும் இல்லை, எப்படி வாழ போகிறோம்? இவ்வளோ கடன் எப்படி அடைய போகுது? செத்துறலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கலாம் உங்களுக்கு. சிறுமைப்பட்டு வாழலாம், சாக தீர்மானிச்சிருக்கலாம். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, அங்கே அந்த சகோதரிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். பஞ்ச காலமெல்லாம் அவளுடைய வீட்டில் பானையில் மாவும் கலயத்தில் எண்ணெயும் குறையவே இல்லை. கர்த்தர் அவளை நேசித்தார். அவருடைய சிறுமையை மாற்ற விரும்பி எலியாவை அவருடைய வீட்டுக்கு அனுப்பினார். ஏன் ஆண்டவர் இந்த சகோதரியை நேசித்தார்? அவரிடத்தில் என்ன விசேஷம் இருந்திருக்கிறது என்று நான் வேதத்தை சற்று ஆராய்ந்தேன். எத்தனையோ பேர் அந்த ஊரில் சாரிபாத்தில் இருந்திருக்கலாம். ஏன் எத்தனையோ பேர் பசியில் பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கலாம். ஏன் இந்த வீட்டிற்கு எலியாவை ஆண்டவர் அனுப்பினார்? வேற யார் வீட்டிற்கு அனுப்பி நிச்சயமாய் யாரையும் தேவன் ஆசீர்வதிச்சிருக்க முடியும். ஏன் இந்த சகோதரிக்கு இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார்? அவருடைய ஒரு சுபாவத்தை பாருங்கள். அவருடைய பிள்ளை வியாதிப்பட்டு மரித்து விட்டது. மூச்சு திணறி மூச்சு விட முடியாமல் பிள்ளை சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டு இறந்து போனான். 18ஆம் வசனத்தில் இருக்கிறது, அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர்? பாருங்க, அவருடைய உள்ளம் அங்கலாய்க்கிற ஒரு காரியம். நான் என்றைக்கோ செய்த ஒரு பாவம். தன் பாவத்தை உணர்கிற ஒரு இருதயம் இந்த சகோதரிக்கு இருந்திருக்கிறது. தன் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான நிலைமை வரும் பொழுது இதுக்கு காரணம் சிலர் சொல்லுவாங்க, என் கணவனால தான் இப்படி ஆச்சு, என் பிள்ளைனால தான் இப்படி ஆச்சு. பெரும்பாலும் சொல்றது கடவுள் மேல பழி. இந்த கடவுள் கண்ணை மூடிட்டார், கடவுள் என்னை இந்த மாதிரி செய்துட்டார். மற்றவங்க மேல பழியை சுமத்தி விடுவார்கள். இல்லைன்னா வேற யாராவது மனிதனை சொல்லுவாங்க, அவங்க ஏதோ செய்துட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வேதனையான சூழ்நிலைக்கு காரணம் என் பாவம், நான் செய்த தவறுதான் என்று உணர்கிறவர்கள் வெகு சிலர். அவர்களை தேவன் அவர்களுடைய சிறுமையை மாற்றியே தீர்வார்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளவு தூரம் இடிஞ்சு போய் இவ்வளவு தூரம் ஒன்று இல்லாமல் போய் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் செய்த பாவம்தான் என்கிற எண்ணம் உங்களுக்கு வருமானால், அந்த பாவத்தை உணர்ந்து நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் தேவன் உங்கள் சிறுமையை மாற்றுவார். இந்த சாரிபாத் விதவைக்கு தன் பாவம் நினைவுக்கு வந்தது இதற்கு முன்பதாக ஒரு முறை. எப்போது தெரியுமா? விறகு பொறுக்கிட்டு இருந்தாலே அன்றைக்கு. இந்த விறகு எடுத்து இந்த கொஞ்சம் மாவை வச்சு நானும் செத்து பிள்ளையும் கொண்டுடலாம் நினைச்சா இல்லை, அன்றைக்கு தான் அவள் நினைத்திருப்பாள். இந்த நிலைமை ஏன் வந்துச்சு? கணவர் இருந்தால் நல்ல சம்பாத்தியம் இருந்துச்சு, நல்ல செழிப்பாக வாழ்ந்துருக்கிறாங்க. இவ்வளோ நாளாயும் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையலை பார்த்தீங்களா? கொஞ்சம் போல் இருக்கு இன்னும் மிச்சம். அவள் எவ்வளோ இருந்திருக்குது, அந்தளவு வசதியாக வாழ்ந்துருக்கிறாங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம், கணவன் மரித்திருக்கிறார். ஏதோ இப்போ இந்த அம்மாவுக்கு ஏன் இந்த வேதனையான வாழ்க்கை? காரணம் என்னுடைய பாவம் என்று இந்த சகோதரி புரிந்து கொள்கிறாள். அவருடைய அக்கிரமத்தை நினைக்கிறாள். நான் செய்த பாவத்தினால தான் இது வந்துச்சு. அதுக்கு பிராயச்சித்தம் இல்லை, சாகிறது தான் வழி நினைச்சாங்க. என் அன்பு சகோதரா, உன் பாவத்துக்காக நீ மரிக்க வேண்டாம். உன் பாவத்துக்கான பலன் தண்டனை இயேசு அனுபவித்து விட்டார். உன் பாவத்திற்கான பிராயச்சித்தம் பரிகாரத்தை இயேசு சிலுவையிலே செய்து விட்டார். நான் செய்த பாவத்தின் விளைவாத்தான் இவ்வளோ பெரிய நஷ்டம், இவ்வளோ இழப்பு, இவ்வளோ தோல்வி. இதுக்கு பரிகாரம் என்ன? ஒன்றும் இல்லை, நானே செத்து போய் விடுகிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம். நீ சாக வேண்டாம். உனக்கா இயேசு சிலுவையிலே மரித்தார். உன் பாவத்தை போக்க நசரனாகிய இயேசு சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்து என்பவர் ஏதோ புராணத்தில் வருகிற கற்று கதையில் வருகிற கதாபாத்திரம் அல்ல. உலக சரித்திரம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது சரித்திரம். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், கிமு, கிபி என்று உலக வரலாறு 2ஆய் பிரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து என்பவர் கற்பனை கதாபாத்திரம் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். மனிதனாக இந்த உலகத்தில் வந்து தன்னையே பலியாய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த சாரிபாத் விதவைக்கு இது இந்த ஆசீர்வாதம் இல்லை. அவளுக்காக இயேசு மரிக்கவில்லை. ஆனால் உங்களுக்காக, எனக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அன்றைக்கு அவளுக்கு பரிகாரி இல்லை. அவள் தன்னையே கொலை செய்ய தீர்மானம் பண்ணினாள். இன்றைக்கு அப்படி அல்ல. என்னுடைய இவ்வளவு பெரிய சிறுமைக்கு காரணம் என் பாவம்தான். இந்த பாவத்தை போக்க நான் சாக வேண்டியதில்லை. இந்த பாவத்தின் பிராயச்சித்தமாய் நான் என்னையே கொலை செய்ய வேண்டியதில்லை. எனக்காக ஒருவர் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். கோர குருசில் சிலுவையில் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தால், கல்வாரி மாமலையின் மேல் மகா பரிசுத்தமுள்ள தேவன் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு இவ்வளோ பெரிய வீழ்ச்சி, சிறுமை, எப்படி வாழ்ந்தனா, எவ்வளோ ஐஸ்வர்யமாய் சம்பத்துகளோடு ஆசீர்வாதமாய் வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளோ வேதனையான தரித்திரமான நிலைமைக்கு வந்திருக்குதுன்னா, இன்று நாளை அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழியில்லாத ஒரு நிலைமைக்கு வந்திருக்குதுன்னா, அதுக்கு காரணம் நான் தான். என்னுடைய பாவமே, இந்த பாவத்தினால தான் இந்த நிலைமைக்கு வந்தேன் என்று யார் உணர்கிறார்களோ அவர்களுடைய சிறுமை மாறும். யார் உணர்ந்து தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக வந்து பணிந்து கொள்ளுகிறார்களோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறார்களோ, அவருடைய சிறுமை மாறும். நிச்சயமாய் இயேசு மாற்றுவார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உன் சிறுமை மாறும். மனம் திரும்பு, தவறை உணர்ந்து கொள், இயேசுவை ஏற்றுக்கொள். உன் சிறுமை ஆண்டவர் மாற்றுவார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டார்ந்த நிந்தையை நீக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சியம் வைத்து எனக்கு இப்படி செய்தலினார். எலிசபெத் கணவனார் சகரியா, வயதானவர்கள், ஆசாரிய ஊழியத்தை செய்து வருகிறான் சகரியா.
அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகாரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தி ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இவர்கள் 2 பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரனுடைய மனைவி கற்பம் தரிக்காமல் வெளியே தலை காட்ட முடியவில்லை. கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரன் பாருங்கள், 2 பேரும் கர்த்தரிட்ட கற்பனையின்படி சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழுகிறார்கள். ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கும் பொழுது அநேகர் அதை குற்றமாய், இவன் பாவம் செய்திருப்பான், இவன் தவறு செய்திருப்பான், அதனால தான் இந்த மாதிரி, அதனால தான் இந்த கஷ்டம், அதனால தான் இந்த ஆசீர்வாதம் இல்லை, இவனை கடவுள் ஊழியத்துக்கு அழைக்கல, இவனும் ஊழிய தகுதி கிடையாது, அதனால தான் அவன் மனைவி கற்பம் தரிக்கல, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. தவறு. வேதம் சொல்லுகிறது, சகரியா எலிசபெத் 2 பேரும் கர்த்தர் ஈற்ற கற்பனையின்படி பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள். ஐயா, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா, நான் எதுக்கு இந்த ஊழியத்தை செய்யணும்? அப்படி இல்லை. தன்னுடைய ஊழிய நாட்கள் வரும் பொழுது அந்த ஊழியத்தை சரியாய் நிறைவேற்றுகிறான், உண்மையா இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் நன்மை இல்லை. அவன் மனைவி அவமானத்தினால் வீட்டை விட்டு வெளியிறங்காம உள்ளேயே அடங்கி இருப்பாள். நிந்தை. வெளியில போய் இயேசுவை சொல்லுகிறோம், வெளியில போய் இயேசுவை அறிவிக்கிற ஊழியம் செய்கிறேன். எத்தனையோ விடுதலைகள் அற்புதம் நடக்குது. என் வீட்டில் விடுதலை இல்லை. எவ்வளோ வருத்தம் அந்த ஊழியனுடைய இருதயத்தில் இருக்கும். ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளல. ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் உண்மை ஊழியன். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பின்னணத்தில் பல வேதனைகள் இருக்கும், பல பாரம் இருக்கும், பல வருத்தம் இருக்கும். அதை மறைச்சி வச்சுட்டு வெளியில சிரித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வான். ஊழியக்காரனை குறை சொல்லாதீங்க. உங்களால் முடிஞ்சா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரனிடத்தில் ஏதாவது தவறு இருந்தால் அவர்களுக்காக ஜெபிங்க, குறை சொல்லாதீங்க. அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ வலி வேதனைகளை உள்ள மறைச்சி வச்சுட்டு வெளியில சிரித்து உங்களுக்காய் ஊழியம் செய்வார். நீங்க விடுதலை ஆவீங்க, நீங்க சுகம் பெறுவீங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவங்க ஊழியத்தினால் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதை சகித்து கொண்டு நிற்பார்கள். சகித்து கொண்டு உண்மையா நிற்பாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களை கைவிடுவாரா? அவங்க சிறுமையை ஒரு நாள் மாற்றுவார். எலிசபெத் வயது சென்றாள். இனி குழந்தை பெற்றெடுக்க வாய்ப்பே இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் அங்க நடக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் அங்க இயேசு செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அங்க வெளிப்படுது. எலிசபெத் கர்ப்பம் தரித்தாள். நிந்தை நீங்கியது, சிறுமை மாறியது. இத்தனை வருஷம் ஆயாச்சியா, நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், உண்மையாகத்தானே இருக்கிறேன், உத்தமாத்தமாக தான் இருக்கிறேன், ஏன் இந்த கடவுள் எனக்கு நன்மை செய்யலைன்னு இந்த மனுஷன் ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட கேட்கல, போராடலை, சண்டை போடலை. நான் எதுக்கு ஊழியம் செய்யணும்னு ஊழியத்தை விட்டு விலகல்ல. மற்றவர்களுக்காக பலி செலுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகிறவன் உண்மையா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான். ஒரு ஊழியன் தன் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கம், உபத்திரமும், அவமானம் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையும் உத்தமமா இருப்பான் என்றால் அவனுடைய சிறுமையை தேவன் மாற்றுவான். அவன் சிறுமை மாறும், நிச்சயமா மாறும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியம் அது சிறிதோ பெரிதோ, ஒரு ஆலயத்தில் பாய் போடுற ஊழியமா இருக்கலாம், இல்லை பாத்ரூம் கழுவுற ஊழியமா இருக்கலாம், சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவுகிற ஊழியமா இருக்கலாம், உதவி ஊழியமா இருக்கலாம், பாடுகிற ஊழியமா இருக்கலாம், பிரசங்கிக்கிற ஊழியமா இருக்கலாம், வாகனத்தை ஓட்டுகிற ஊழியமா, ஏதோ ஒரு ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் உண்மையாயிருங்கள். கர்த்தர் எனக்கு என்ன செய்துட்டார், நான் ஊழியம் செய்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன தந்தார், இந்த கேள்வி கேட்காத. உண்மையாயிரு, உன் சிறுமை மாறும். உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையாயிரு, உன் சிறுமையை தேவன் மாற்றுவார். நான் இவ்வளோ நாள் செய்தேன், இவ்வளோ பண்ணேன், அதை பண்ணேன்,
எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை தீர்ந்துதா, என் கஷ்டம் தீர்ந்துதா, எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துதா, என் வாழ்க்கை மாறிச்சா என்கிற கேள்வி கேட்காதீங்க. கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய். உன் சிறுமை மாறும். கர்த்தர் சிறுமையை மாற்றுகிற தேவன் சிறுமையை மாற்றுவார், நிச்சயமா மாற்றுவார். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய மனதுருக்கம் வெளிப்படட்டும். எத்தனையோ வேதனைகள், நிந்தை, அவமானம், தாங்க முடியாத வேதனை உள்ள மங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு வேதனை? ஏன் எனக்கு இவ்வளவு சிறுமை? ஏன் எனக்கு இவ்வளவு அங்கலாய்ப்பு? ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய், சகோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன். சிறுமைப்பட்டவன் வாழ்க்கையை இயேசு மாற்ற வல்லவராயிருக்கிறார். யாத்ராகமம் 3:17 படி, நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானுக்கு அழைத்து கொண்டு வரும் சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படி, சிறுமையை மாற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி, நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு அவர்கள் அனுபவித்து வருகிற சிறுமையிலிருந்து, வேதனையிலிருந்து தேவன் விலக்கி விடுதலையாக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பலத்த அற்புதங்கள் இப்பொழுது நடக்கட்டும். இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். தேவனுடைய வார்த்தையின்படி அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலைகள் நடக்கட்டும். அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கட்டும். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கட்டும். பல வருடமாய் நிந்தை அனுபவிக்கிற குடும்பத்தில் விடுதலை வரட்டும். அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன் வாழ்க்கையில் காணப்படுகிற எகிப்தின் சிறுமையை மாற்றி உன்னை ஆசீர்வாதமான தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருவார். தேவனுக்கென்று உண்மையாயிரு. கர்த்தர் விரும்புகிறதை செய். உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினா எங்கள் தொலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிப்போம். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா.